அடிக்கடி போனில் பேசுவதால் சந்தேகமடைந்த கணவர் தனது மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை சேர்ந்த 24 வயதான ஏழுமலை இருசக்கர வாகன மெக்கானிக்காக பணியாற்றி வந்தார். புதுச்சேரி மூலக்குளத்தை சேர்ந்த 21 வயதான ஸ்வேதாவுடன் காதலித்து திருமணம் செய்து கொண்டு 3 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தனர். இவர்களுக்கு 3 வயதில் பெண் குழந்தை உள்ளது. லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் வாடகை வீட்டில் குடும்பம் வசித்து வந்தனர். நேற்று காலை வீட்டிலிருந்து ஸ்வேதாவின் அலற சத்தம் கேட்டதாக அக்கம் பக்கத்தினர் தெரிவித்தனர். ஓடி வந்து பார்த்தபொழுது கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் ரத்த வெள்ளத்தில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தன்வந்திரி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தடயவியல் நிபுணர்களும் ஆய்வுகளை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் மனைவியின் செல்போன் பயன்பாட்டை சுற்றியே தகராறு ஏற்பட்டது தெரியவந்தது. ஸ்வேதா அடிக்கடி போனில் பேசுவது குறித்து ஏழுமலைக்கு சந்தேகம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை ஏற்பட்ட தகராறில் முதலில் சார்ஜர் ஒயரால் கழுத்தை இறுக்கியதும் கத்தியால் தாக்கி கொலை செய்ததும் போலீசார் கூறுகின்றனர். மேலும் தப்பியோடிய ஏழுமலையை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 2 பேர் 22,000 ரூபாயை இழந்துள்ளனர். வில்லியனூரை சேர்ந்த பெண் இன்ஸ்டாகிராமில் ஆடை விற்பனை தொடர்பாக விளம்பரத்தை பார்த்துள்ளார். இதையடுத்து அவர் ஆர்டர் செய்த பொழுது அந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முன்பணம் செலுத்தும்படி தெரிவித்துள்ளார். அதை நம்பி மர்ம நபருக்கு 15,208 ரூபாய் செலுத்தியுள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த பொருட்கள் வீட்டிற்கு வரவில்லை. அதன் பின் மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் ஆன்லைன் உல்லாசத்திற்கு பெண்களை தேடியுள்ளார். அப்பொழுது ஆன்லைனில் வந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய பொழுது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் பெண்கள் தேவை என்றால் பணம் அனுப்பும்படி தெரிவித்துள்ளார். அதையடுத்து மர்ம நபருக்கு 7,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு கவர்னர், முதலமைச்சர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார் உட்பட பாஜகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதன் பின்னர் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினரும், திமுக சார்பில் அதன் அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ தலைமையில் திமுகவினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செய்தனர். இதேபோல பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். காரைக்கால் மீனவர்கள் தொடர் கைது விவகாரத்தில் மத்திய அரசு மற்றும் தமிழக திமுக அரசு மெத்தனமாக செயல்படுவதாக புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் புதுச்சேரியில் உணவகங்கள் தாறுமாறாக விலை உயர்த்துவதை கட்டுப்படுத்த புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தலையிட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், காரைக்கால் மீனவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதும் அவர்களின் வாழ்வாதாரமான படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்கதையாகி வருவதாகவும், இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டிய தமிழக திமுக அரசும் மத்திய அரசும் மீனவர்கள் மீது அக்கறை காட்டாமல் இருப்பது அவமானத்துக்குரியது என அவர் குற்றம் சாட்டினார். மேலும் சமீபத்தில் இலங்கைக்கு மனிதாபிமான அடிப்படையில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான உணவு மற்றும் மருந்துகளை வழங்கிய முதல்வர் ஸ்டாலின் அதே உரிமையோடு இலங்கை அரசிடம் பேசி மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் முடிந்தால் தனது தங்கை கனிமொழியை இலங்கைக்கு தூது அனுப்பி அந்நாட்டு பிரதமரிடம் பேசி மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி உணவகங்கள் டீ, காபி மற்றும் சிற்றுண்டி உணவுகளின் விலையை பல மடங்கு உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அரசு அதிகாரிகள் இதை வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது என்றும், துணைநிலை ஆளுநர் உடனடியாக துறை அதிகாரிகளின் உயர்மட்ட கூட்டத்தை கூட்டி விலைவாசியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். அக்ஷய திருதி நாளில் குழந்தைகள் திருமணம் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குழந்தை திருமணம் நடத்துவது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். அக்ஷய திருதியை போன்ற விழா காலங்களில் அதிக எண்ணிக்கையில் குழந்தைகள் திருமணம் நடப்பது தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கவனத்திற்கு வந்துள்ளது.
இதனால் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் குழந்தைகள் திருமணம் நடப்பதை தடுக்க அறிவுறுத்தியுள்ளது. குழந்தை திருமணத்தை ஒப்பந்தம் செய்பவர், எந்த ஒரு குழந்தை திருமணத்தையும் நடத்துபவர், இயக்குபவர் அல்லது தூண்டுபவர், பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அல்லது சட்டப்பூர்வமான அல்லது சட்டவிரோதமான வேறு எந்த நபரும் திருமணத்தை ஊக்குவிப்பதும், எந்த ஒரு செயலையும் செய்பவர் அல்லது அதை நடத்த அனுமதிப்பவர் அல்லது குழந்தை திருமணத்தில் கலந்து கொள்வது அல்லது பங்கேற்பது, அதை நடத்துவதை தடுக்க தவறினாலும் தண்டிக்கப்படுவர். குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் 2006 பிரிவு 9, 10, 11 கீழ் 2 ஆண்டுகள் வரை கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலும் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அரசு பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஓட்டுப்பதிவு நடைபெற்ற சூழலில் கடந்த 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அரசின் இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பெறவில்லை. இதனால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் விண்ணப்பிக்க முயன்றும் இணையதளத்திற்குள் நுழைய முடியாமல் தவித்தனர். காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என கவர்னர் கைலாஷ்நாதனுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர். இது தொடர்பாக கவர்னர் கைலாஷ்நாதன் நிர்வாக சீர்திருத்த துறையின் தேர்வாணையத்தின் கவனத்திற்கு சென்ற நிலையில் வரும் 20ஆம் தேதி மாலை 3 மணி வரை அரசு பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடுவை நீட்டித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பினை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என நிர்வாக சீர்திருத்தத்துறை தெரிவித்துள்ளது. ஏனாமில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் டாக்டர் அம்பேத்கர் 135வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பழைய பேருந்து நிலையம் மற்றும் கோபால் நகரில் உள்ள வித்யா பவனில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர். புதுச்சேரியில் இருந்து திருப்பதிக்கும் சென்னைக்கும் இயக்கப்படும் ரயில் சேவை ஏப்ரல் 15, 18, 22, 25 ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்படுகிறது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே திருச்சி மண்டல மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருப்பதியில் அதிகாலை 4:10 மணிக்கு புறப்படும் திருப்பதி புதுச்சேரி விரைவு ரயில் புதுச்சேரிக்கு வராமல் விழுப்புரம் சந்திப்பில் இருந்து இயக்கப்படும். இதேபோன்று புதுச்சேரியில் இருந்து சென்னை எழும்பூர் செல்லும் பயணிகள் ரயிலும் ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயில் வழக்கமாக புதுச்சேரியில் மாலை 3:55 மணிக்கு புறப்பட்டு விழுப்புரம் சந்திப்புக்கு 4:30க்கு வந்து சேரும். இந்த குறிப்பிட்ட நாட்களில் விழுப்புரம் சந்திப்பில் இருந்து குறிப்பிட்ட நேரத்தில் சென்னை எழும்பூருக்கு இந்த ரயில் இயக்கப்படும். வழித்தடங்களில் பொறியியல் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இந்த மாற்றம் செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்த ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் நிறுவனர் வீணா பாணி நினைவாக 9 நாட்கள் நடைபெறும் கலை விழா நேற்று மாலை தொடங்கியது. முதல் நாளில் சௌமிக் தத்தா கலைஞரின் மோனோ ராக் இசை நிகழ்ச்சியை வெளிநாட்டினர் உட்பட பலர் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி ஆரோவிலில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தை நிறுவிய வீணா பாணி நினைவாக ஆண்டுதோறும் கலை விழா நடக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நேற்று மாலை தொடங்கிய கலை விழா வருகின்ற 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார், ஆதிசக்தி நிர்வாக அரங்காவலர் நிம்மி ரபேல் ஆகியோர் ஏற்பாட்டில் இன்று தொடங்கிய கலை விழாவை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். முதல் நாள் நிகழ்வாக சரோத் வாத்தியத்தில் சௌமிக் தத்தா மற்றும் தபலா வாத்தியத்தில் தேப்ஜித் பதிதுண்டி ஆகிய கலைஞர்களின் மோனோ ரேகோ என்ற நினைவு கூறுதல் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமல்லாமல் வெளி மாநில வெளிநாடுகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள், இசை விரும்பிகள், கலைஞர்கள் கலந்து கொண்டு இசை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். சுமார் 1 மணி நேரத்தில் சரோத் வாத்தியம், தபாலா வாத்தியத்தில் நினைவுகள், எதிரொலிகள், கால சுழற்சிகள் குறித்து இசை மூலம் ரசிகர்களை ரசிக்க வைத்தனர். நிகழ்ச்சி முடிந்ததும் பார்வையாளர்கள் கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி உற்சாகம் அடைந்தனர். இந்நிகழ்ச்சிகளை காண பொதுமக்களுக்கு இலவச அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடலூர் அதிமுக வேட்பாளர் MC சம்பத் கடலூர் மாவட்டம் புதுக்கடை கழுத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு துண்டு பிரசுரங்களை வழங்கி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அவருக்கு அதிமுக வடக்கு ஒன்றிய மாணவரணி செயலாளர் புதுக்கடை மணிகண்டன் மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தார். தொடர்ந்து திறந்த வேனில் சென்றபடி புதுக்கடை, மேட்டுப்பாளையம், சிங்கிரிக்குடி உள்ளிட்ட கடலூர் வடக்கு ஒன்றிய பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு வழி நெடுகிலும் பெண்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்த பிரச்சாரத்தின் பொழுது அதிமுக கடலூர் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் சுந்தர்ராஜன், வடக்கு ஒன்றிய செயலாளர் அழகானந்தம்,
பொதுக்குழு உறுப்பினர் ஜெயச்சந்திரன், புதுக்கடை பொறுப்பாளர் நந்தகோபால் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு சபாநாயகர் செல்வ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட அபிஷேகப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் சிலைக்கு முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.